அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி சட்னிங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 பச்சை மிளகாய், நான் 3 பல் பூண்டு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலை சேர்த்துடலாம். சின்ன கோலிகுண்டை சைஸ் புளி, 2 கைப்பிடி கொத்தமல்லி தழை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு நம்ம தாளிப்பு இஷ்டப்பட்டால் கொடுங்க, இல்லைனா அப்படியே கூட தொட்டு சாப்பிடுங்க. ஒரு சாம்பார் வச்சு அப்படியே கூட தொட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த கொத்தமல்லி தலையில் பார்த்திங்கனாக்கா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த கொரியண்டர் லீவ்ஸ் பார்த்திங்கனாக்கா பேக் ஆஃப் விட்டமின் ஏ அண்ட் சி. இது பார்த்திங்கனாக்கா ஸ்டொமக் டிஸார்டர் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமேட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயரியா இருக்கிறவங்க உணவில் எடுத்துகிட்டு வரலாம். இன்ஃப்ளமேஷன் இருக்கிறவங்களும் இது உணவில் சேர்த்துட்டு வரலாம். டயபிட்டிஸ் இருக்கிறவங்க, ஆர்த்தட்டிஸ் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கொத்தமல்லி சட்னி சாப்பிட்டு வரலாம். வாரம் ஒரு டைம் 2 டைம் ஆகுது நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வாங்க. சூப்பரான இந்த கொத்தமல்லி சட்னியை இட்லி தோசையோடு சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.